வணக்கங்க. என் பேர் ஜெகநாதனுங்க. கோவை மாவட்டம் சேர்ந்ததுங்க. நான் ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போது வீட்டில் நீங்கள் பெண்மணிகள் வீட்டில் கூட்டுறீங்க கூட்டுறீங்க கூட்டுறீங்க, துடைக்கிறீங்க, மாப் போட்டு துடைக்கிறீங்க, பண்ணுறீங்க, பிடிக்கிறீங்க. அப்படிங்கும்போது திடீர்னு வலிக்கு விழுந்துடுறீங்க. வலிக்கு விழுந்து காலில் பயங்கரமான அடிபட்டுருது. ஆஸ்பத்திரி போகிற அளவுக்கு அடிபட்டுருதுங்க. என்ன காரணம்? நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நீங்கள் ஐயோ மாப் போட்டங்க, வலிக்கு விழுந்துட்டுனுங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேங்க இன்னும் தான் சொல்லுவீங்க. எதனால இது இப்படி நடந்தது? நல்லா தானே இருந்தது. இந்த ஃப்ளோரில் நம்ம வலிக்கு விழுந்தோன்னு இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்துங்க துஷ்ட சக்தி வீட்டுக்குள்ளே இருக்குது. அது எப்படி வரும்னாங்க, நீங்கள் வீட்டில் விளக்கு போடுறது கிடையாது, வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. ரெண்டாவது கவிச்சிகள் செய்கிறீங்க வீட்டில். மட்டன் கிட்டன் இதெல்லாம் செய்யும்போது தூரம் கொண்டு போய் ஊற்றணும். பக்கத்தால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த துஷ்ட சக்தி வீதியில் வரும்போது அந்த இதுக்காக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து மூளையில் போய் உட்காந்துக்கும். மூளையில் வந்து உட்காரும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு உங்களை தள்ளி விட்டுரும். இதுதான் உண்மை. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சுத்தமாக இருக்கணும். ஒன்று வீட்டில் விளக்கு போடணும். ஏதோ ஒரு அந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? அந்த தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து தொளிக்கணும். சாமி படத்துகளுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு கம்பல் சரிங்க. ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு கிழமை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். புதன், வெள்ளி, சனி இந்த 3 நாளில் வீடு ஒரு சாம்பிராணி தூவம் போடணுங்க. மாவளை கட்டணும். நிலவில் மாவளை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாவளை கட்டி இது பண்ணணுங்க. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துஷ்ட சக்தியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது. இந்த மாதிரியெல்லாம் நடக்காது உங்களுக்கு. பாருங்கள், கணவர் போயிட்டே இருப்பார், தடிக்கு விழுந்து கால் சுளிக்கிடும் துஷ்ட சக்தி. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ளே நடந்தாங்கன்னா துஷ்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் வசதி உள்ள அழகாக இருக்குதுன்னா ஒரு ஓமத்தை போட்டுடலாங்க. ஒரு ஐயரை கூப்பிட்டு வருஷத்துக்கு கொடுத்ததுனால ஓமம் போடணுங்க. ஐயர் கூப்பிட்டு ஓமம் போட்டு நல்லா குளிச்சுட்டு எல்லாம் சுத்தமாக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு ஓமத்தை போட்டணுங்க. பெரிய கோடிக்கணக்கெல்லாம் ஆகாதுங்க. ஒரு சிம்பிளான பூச்சி செலவு, ஐயருக்கு உண்டான சார்ஜ். ஒரு ஓமத்தை போட்டு விட்டிங்கன்னா வீட்டில் சூட்சமாக இருப்பீங்க. கொஞ்சம் இந்த சூறையான பாத்திரத்தெல்லாம் கழுவினீங்கன்னா அந்த தண்ணி வாஷ் பேஷனில் வீட்டுக்குள்ளே ஊற்றக்கூடாதுங்க. அது வெளியே கொண்டு வந்து ஊற்றணும். வெளியினா தூரமாக ஊற்றிடணும். என்னங்க அப்படின்னா அந்த கவச்ச வாசமே நமக்கு வரக்கூடாது. அது இந்த பூடை, சனியை இந்த மாதிரி இருக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இருக்குதுங்க, ப்ராக்டிக்கலாக இருக்குது. இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, இருக்குது. பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, பூடை இருக்குது, சனி இருக்குது, முனி இருக்குது, இத்தனையும் இருக்குது. நடமாட்டமாக இருக்குது. நைட்டு டார்க்கான இடத்துல எல்லாம் அது நடமாடும். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கிறது உண்மைங்கிற நான் சொல்ல வர்றேன். என்னங்க, தெய்வம் இருக்குது, தெய்வம் இருக்குது, கடவுள் இருக்கார். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம தெய்வத்தை வழிபட்டால் போதுங்க, கண்ட்ரோல் ஆகிரும். நம்ம பக்கம் வராது. வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.